மதுரையில இருந்து ஒரு ரெஸ்கியூ கால் அங்க போய் பார்த்தோன்னா 5 அடி சாரப்பாம்பு இருந்துச்சு. அங்க கிரிக்கெட் வைக்கிற திங்ஸ்ல பாம்பு இருக்க ஃபோன் பண்ணாங்க. அங்க போய் பார்த்தோம்னா 5 அடி சாரப்பாம்பு. அந்த பாம்பை நாங்க பத்திரமா ரெஸ்கியூ பண்ணிட்டோம். ஸ்னேக் பாபு மதுரை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொறுமையா சவுண்ட் இல்லாம தர பாப்பா. ஸோ இங்கே ஒரு கிரவுண்டுக்கு வந்தோம். அங்கே வந்து மேட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பாம்பு இருக்கிறதாக தகவல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடத்துல இருக்குது பாருங்கண்டா, தெரியுதா? ஸோ அந்த இருக்குது பாம்பு. ஸோ குளிருக்காக கனகனப்பை தேடி இங்கே வந்திருக்கு இந்த ரூமில். ஸோ இது வந்து ஒரு கிரவுண்டுக்குள்ளே இந்த திங்ஸ் கிரிக்கெட்டில் வர திங்ஸ் மேட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேட்டு கடியில் செல்லக்குட்டி படுத்து கிடக்காப்புல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான சாரை பாம்பு. ஹீட்டுக்காக வந்திருக்காங்க. சார் பயப்படாத 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 பயப்படாத. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். சேரா சேரா சேரா. நான் தாண்டா அவனு என்ன வாயா வாயா வாயா. கிரிக்கெட் கிரவுண்டு இது. ஸோ இந்த கிரவுண்டுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் வச்சிருக்க ரூமில் வந்து தலைவர் வந்து படுத்தார் கனகனப்புக்காக. சரியா சரியா. தோல் உரிக்கிற ஸ்டேஜில் இருக்கார். சரியா சரியா. சரா சரா சரா. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மைதானம், கிரிக்கெட் மைதானம். இங்கே வந்து இந்த சாரப்பாம்போடைய வேகத்தை பாருங்கள். நீங்கள் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். உசேன் எவ்வளோ ஸ்பீடு போகுது பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ ஸ்பீடாக போகும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலே சாரப்பாம்பு தான் அதிகமாக ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில். ஸோ இப்போ வந்து தோல் உரிக்கிற நிலைமையில் இருக்குது இந்த பாம்பு. ஸோ பாருங்கள் எவ்வளோ. இந்த ஸ்பீடு வந்து எந்த பாம்புட்டையும் இருக்காது. நம்பர் 1 ரன்னிங்கில் நம்பர் 1 நான் வெனமஸ் ஸ்னேக்கு, ஏர் ஸ்னேக். இங்கிட்டு போய் இருண்ணாச்சா வரேன்டா. டேய் திருநாருப்பா தின்னுக்கிட்டு ஒரு கயர் மாதிரி இங்கே வருங்களா? ஒரு உண்ணி எடுத்துருக்கோம் அந்த பாம்புக்கு.
எங்க இருக்கு? இந்த இருக்கு பாரு. கொள்ள வாங்கிக்கிறேன். இது 2வது உண்ணி. இந்த பாம்புக்கு 2 உண்ணி இருந்திருக்கு. இந்த 2 உண்ணியும் இப்படியே விட்டோம் அப்படின்னா ரத்தத்தை உறிஞ்சு நல்ல பெரிய உண்ணி ஆயிருங்க. பாம்பு வந்து பாவம் உண்ணி ஏறிடுச்சுன்னா அதை வெளியே எடுக்கிறது அதனால முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த சாரப்பாம்பு வந்து தோல் உரிக்கிற கண்டிஷனுக்கு இது வந்து இவங்க அப்படின்னா இடத்துல இருந்து அந்த மேட்டுக்கு உரிச்சிட்டு தான் வெளியில் போயிருக்கோம். ஸோ இவங்க இன்னைக்கு பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரப்பாம்பை பத்திரமா மீட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த பாம்புனுடைய வேகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து இவன் வேகமாக போகக்கூடிய கண்டிஷனில் இல்லை. ஏன்னா தோல் உரிக்கிறதுக்காக பட்னி கிடக்கான். பட்னி கிடந்து தான் தோல் உரிக்கும் இந்த பாம்பு. ஸோ அதனால் இப்போ இந்த பாம்பு வந்து நல்லா தெளிவாக இருந்துச்சுன்னா இதனுடைய வேகம் பார்க்கலாம். அவ்வளோ ஸ்பீடாக போகும். எல்லாருமே பார்த்துருப்பீங்க சாரப்பாம்புனுடைய வேகம். பட் இந்த ஓப்பன் பிளேஸில் இருக்கிறப்ப நல்லா இருக்கும்னு ஒரு எதிர்பார்த்தேன். பட் அந்த பாம்பு வந்து அப்படி போகக்கூடிய சூழ்நிலையில் அவனுடைய இதுதான் தோல் உரிக்கிற வரைக்கும் அவன் இப்படி தான் இருப்பான். ஸோ இந்த கண்டிஷனில் இந்த மூமெண்ட்டில் தான் போவான். ஸோ இப்போ அவனுக்கு வந்து தோல் உரிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கிரிப்பான இடத்துல மாட்டி தோலை உரிக்கணும். ஸோ அதனால் இந்த ஸ்லோ மூமெண்ட்டில் இருக்கான். பாம்பு வந்து பட்னி கிடந்து தான் தோல் உரிப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த பாம்பு வந்து இந்த ஓப்பன் பிளேஸ்லேயுமே இந்தளவு மூமெண்ட்டோடு தான் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இது அவன் நல்லா தெளிவாக தோல் உரித்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னா அவனை கண்ணுமைக்கு நொடியில் பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வேகமாக ஓடக்கூடிய பாம்பு இது. உசேன் போல்ட். அதே மாதிரி இந்த பாம்பை வந்து நிறைய பேர் பெருசாக இருக்குன்னு பார்த்தோன்னே அடிச்சிடுறீங்க. ஸோ பாம்பை பார்த்த உடனே நீங்கள் பயப்படுறதை விட்டுட்டு அது உங்களை பார்த்து பயந்து ஓடும். உங்கள் குடியிருப்பு பகுதியில் இருக்கிற இடத்துல அது எங்கேயோ அதை மறைய தான் பார்க்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த பாம்பை பார்த்து பயப்பட வேணாம். இந்த பாம்புன்னு கிடையாது, எந்த பாம்பாக இருந்தாலும் சரி பயப்படாதீங்க. தயவுசெய்து எங்களை மாதிரி ரெஸ்கியூர் இருக்கோம், இல்லை ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே பாம்பு இப்போ ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு கூப்பிட்றீங்க, அதுவே சந்தோஷம்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேனிக் ஆகாமல் இருந்தாலே அது நம்மளை பார்த்து போய் பயந்து தான் வரும். அந்த எந்த இடத்துலையும் மறைவான இடம் இருக்கோ அதை பார்த்து இது ஒளியை தான் பார்க்கும் இந்த பாம்பு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து ரெஸ்கியூ பண்ணிடலாம். நீங்கள் பயப்பட போய் தான் அது வந்து ஏமாற்றிட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாம்பை பிடிச்சிட்டா நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. பிடிக்காமல் போயிடுச்சுன்னா சங்கடத்துலேயே இருப்பீங்க 2-3 நாளைக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரும் பயப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இதெல்லாம் நல்ல பெரிய 7 அடி 8 அடியெலாம் வரும். ஸோ 10 அடியெல்லாம் பிடிச்சிருக்கோம் இந்த பாம்பெல்லாம். ஸோ இப்போ 7 அடி 8 அடி தான் அதிகமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆள் தான் பெருசாக இருப்பான். ஸோ இந்த பாம்பு வந்து விவசாயினுடைய நண்பன். ஓகே, போகலாமாடா? டேய் போகலாமாயா? சாரி, நீ இங்கே இருக்கிற இடத்துல வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு வாரம் இருந்தால் ஃபுல்லாக தோலை உரிச்சிருப்பேன். சரி, சாரி, வேறு வழி இல்லை. அவங்க வந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க.
ஸோ நீ இன்னொரு இடத்துல பத்திரமா கொண்டு போய் விடுறேன். ஸோ நீ அங்கே போய் பத்திரமா இரு. சரியா? ஓகே, பாய் பாய். ஊரா கீழே 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 இருக்குடா. போடா, போயா போயா போயா. இன்னொரு இடத்துக்கு போகணுமையா? என் செல்லாம்ல. சரி, மேலே ஏறணுமா என் மேலே? சரி, ஓகேவா? போங்கயா.